نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير قال النبي صلى الله عليه وسلم لقد أسري في ليلة الإسراء وقال لقيت ربي عز وجل رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களை வழங்கியிருந்தார். அந்த அற்புதங்களுக்கு முஅஜிஸா என்று சொல்லப்படும். நபிமார்கள் இந்த உலகத்திலே அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். நபிமார்களின் முஅஜிஸாக்களை, அற்புதங்களை அரபியில் முஅஜிஸா என்று சொல்லப்படும். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய ஹசாயிசுல் குப்ரா என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 முஅஜிஸாக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழங்கியிருந்தார். அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் மட்டும் 1000. அந்த முஅஜிஸாக்களில் மிக உயர்ந்தது, மிக சிறப்புக்குரியது என்று 3 அற்புதங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்றாவது, கியாமத் நாள் வரை மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருளிய திருக்குர்ஆன். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், இந்த வேதத்தை நாமே பாதுகாக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய இந்த வேதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறக்கி அருளப்பட்டதோ அதே வடிவில் இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றது. கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். இந்த வேதத்தில் ஈமான் கொண்டவர்களும் இந்த வேதத்தை படித்து உணர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வருபவர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த வேதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முஅஜிஸாக்களில் மிகப்பெரியது. இது கியாமத் நாள் வரை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இரண்டாவது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்த நபிமார்களுக்கும் வழங்காத ஒரு அருளை, ஒரு அற்புதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அது மிஅராஜ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கும் அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா என்ற எல்லைக்கு அப்பால் அல்லாஹ்வை சந்தித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் அந்த பயணத்தை மேற்கொண்டு திரும்ப வருகின்றார்கள். லகத் உஸ்ரிய ஃபீ லைலத்தில் இஸ்ரா.
மிஅராஜினுடைய அந்த இஸ்ராவுடைய இரவில் நான் விண்ணுலகிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். லகீது ரப்பி அஸ்ஸ வஜல், மிஅராஜிலே சென்று நான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்தித்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மூன்றாவது இன்ஷிகாக்குல் கமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் சந்திரனை இரண்டு துண்டாக பிளக்கிறார்கள். கையை நீட்டுகின்றார்கள். அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப சந்திரன் இரண்டாக பிளக்கின்றது. இந்த மூன்று அற்புதங்களும் மிகப்பெரிய அற்புதம் என்பதாக அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே மிஅராஜ் என்ற இந்த முஅஜிஸா, இந்த அற்புத பயணம் இதே ரஜபு மாதத்தில் இதே 27ஆம் நாள் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம். அறிவியல் வளர வளர மிஅராஜ் பயணம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மிஅராஜ் பயணம் சாத்தியமா இல்லையா என்பது மனித அறிவுக்கு புலப்படாது. மனிதனையும் இப்பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவால் அந்த பயணம் சாத்தியம் என்பதை இஸ்லாமியர்கள் நம்புகின்றார்கள், நம்ப வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்களை வழங்கியிருந்தார். அந்தந்த காலகட்டங்களுக்கு எதுவெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுமோ, எது சாத்தியமே இல்லை என்று மனித சமுதாயம் முடிவு செய்யுமோ, அந்த விஷயங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு ஒரு முஅஜிஸாவை கொடுப்பார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை பாம்பாக மாற்றினார்கள். சூனியத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தார். அந்த காலகட்டத்தில் சூனியம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. சூனியத்தை முறியடிக்கவே முடியாது என்று மக்கள் நம்பினார்கள். அதை முறியடிக்கக்கூடிய அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கினார். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்திய அற்புதத்தை குர்ஆன் பேசுகின்றது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, நீங்கள் இந்த பாறையை உடைத்து அந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டு அந்த ஒட்டகம் ஒரு கன்றை ஈண்டெடுக்க வேண்டும், அதனுடைய பாலை நாங்கள் அருந்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உயிரற்ற ஒரு பாறையாக இருக்கக்கூடிய அந்த பாறையிலிருந்து அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாறையை இரண்டாக பிளக்கின்றார்கள். பிளந்ததும் அந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகை வெளிப்படுகின்றது. அந்த ஒட்டகை வந்ததும் ஒரு குட்டியை ஈண்டெடுக்கின்றது. அந்த பாலை அந்த மக்கள் அருந்தினார்கள் என்ற வரலாற்றை குர்ஆன் பதிவு செய்கின்றது. உயிரற்ற ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உயிரை வெளியாக்குகின்றான். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய அற்புதம். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தையே ஆட்சி செய்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். முல்கல்லா என்பதை வழங்கி, யா அல்லாஹ், யாருக்குமே தராத ஆட்சியை எனக்கு தா, உலகத்தையே ஆள வேண்டும், உலகிலே உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரே அரசனாக நான் இருக்க வேண்டும், அத்தகைய வாய்ப்பை எனக்கு தா என்று துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உலக ஆட்சியை கொடுக்கின்றார். அவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு உலக நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் சென்று
ஆட்சியை திறம்பட நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களை கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்றிலே அப்படியே பறந்து செல்வார்கள், எந்த விதமான உபகரணங்களும் இன்றி. நாம் இன்னைக்கு ஃப்ளைட்டில் பறக்கிறோம்ல, அது மாதிரி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை பட்டாளம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் எல்லோரும் காற்றிலே பறப்பார்கள். அவர்களுடைய அரசவையிலே வானுலகத்தில் நடைபெறும் அரச கட்டளைகள், ஆட்சி அதிகாரங்கள், நிர்வாகங்கள் அனைத்துமே வானத்திலே நிகழும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களுடன் காற்றிலே பறந்து ஆட்சி செய்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற வரலாறை திருக்குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலே இதை குணப்படுத்தவே முடியாது, மனிதனால் இந்த நோய்களை குணப்படுத்தவே முடியாது என்று அவர்கள் முடிவு செய்த 2 நோய்கள் வெண்குஷ்டம், பிறவி குருடு. இதை மனித ஆற்றலால் மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது என்று முடிவு செய்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதை முறியடிக்கும் விதமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 2 நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை, அற்புதத்தை முஅஜிஸாவாக வழங்கினான். அதையும் குர்ஆன் பதிவு செய்கின்றது. நாம் வாழக்கூடிய காலம் விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் விண்ணுலக பயணத்தை மேற்கொள்வது எப்படி? சந்திர மண்டலத்தில் ஸ்டார் ஹோட்டல் கட்டலாமா? செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய காலம். விஞ்ஞானத்தில் வளர்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் விஞ்ஞானத்தில் எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஞ்ஞான அறிவியல் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு அற்புதத்தை, ஒரு முஅஜிஸாவை வழங்கினான். அதுதான் மிஅராஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களை கடந்து, நாம் பார்க்கிறது ஒரு வானம் தான், 7 வானங்கள், பிரபஞ்சம் 7 வானங்களை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை சந்தித்து விட்டு திரும்புகின்றார்கள். இது இன்று வாழக்கூடிய, இனி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அசைக்க முடியாத ஆதாரபூர்வமான ஒரு தலீல், ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்பது. ஒரு சில வினாடிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்து விட்டு வந்து விடுகின்றார்கள். மக்காவினுடைய காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்ததற்கு பின்னால் அவர்கள் நான் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தேன் என்பதாக மக்களிடத்திலே சொல்லும் பொழுது அவர்களை கேலி செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை 2 விதமாக விவரித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரு பார்ட் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவில் லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான் ஒரு இரவில். மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் மக்கமா நகரிலே இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிலே இருக்கின்றது. ரெண்டும் வேற வேற நாடு, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரம். ஒரு இரவில் சில வினாடிகளில் சென்று வந்து விடுகின்றார்கள். இது ஒரு பயணம். அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா
என்கிற ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடந்து அல்லாஹுவை சந்தித்து விட்டு வருகின்றார்கள். இது இரண்டாவது பயணம். இந்த இரண்டு பயணங்களும் சில வினாடிகளில் நடக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காலத்தை நிப்பாட்டி வைக்கின்றான், காலத்தை நீட்டி வைக்கின்றான். சில வினாடிகளில் சென்று வந்து விடுகின்றார்கள். மக்காவாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்த அந்த நிகழ்வு பெரும் வியப்பாக தெரியவில்லை. காரணம், அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. வானலோக பயணம், விண்ணுலக பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு வியப்பாக இருந்த விஷயம், மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு எப்படி சென்று வந்தார்கள், ஒரு சில வினாடிகளில் எப்படி சென்று வர முடியும், இவர் பொய்யர், பொய் உரைக்கிறார் என்று மக்காவினுடைய காஃபிர்கள் அனைவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயமாக இருந்தது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போகிறது தான். அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் அவங்களுக்கு கவலை இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல கேள்விகளை தொடுக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸ்ல நீங்கள் இதை பார்த்தீங்களா? ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும், எத்தனை தூண்கள் இருக்கும்? பொதுவாக நாம் ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம்னா தூணெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் அப்படியெல்லாம் கேட்டார்கள். பைத்துல் முகத்தஸில் எத்தனை தூண்கள் இருந்தது? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திரையை போல காண்பித்தான். ஃபோனில் பார்க்குறோம்ல, ஒரு ப்ரொஜெக்டரில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை காண்பிக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்களை எண்ணி அந்த காஃபிர்களுக்கு சொல்கின்றார்கள், எத்தனை தூண்கள் இருந்தது. அடுத்து ஒரு பயண கூட்டம் செல்கின்றது, மக்காவில் இருந்து பயணப்பட்டு செல்கின்றது. அந்த பயண கூட்டம், அதை பார்த்தீங்களா? அந்த கூட்டம் எங்கே போயிட்டு இருக்கு, எந்த ஊரில் இருக்கிறாங்க, எப்போ திரும்ப வருவாங்க? பொதுவாக நாம் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வரோம்னா இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம். இவ்வளோ டீட்டெயிலாக போகிற வழியில் யாராவது பார்த்துட்டு அவங்க எப்போ திரும்ப வருவாங்க, இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக அந்த மக்காவாசிகள் கேட்கின்றார்கள். ஒரு பயண கூட்டம் மக்காவில் இருந்து கிளம்பியது, அந்த பயண கூட்டம் எங்கே இருக்கின்றது, அவங்கள எங்கே சந்திச்சிங்க, அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க? ஏன்னா 6 மாதம் ஆகும் இங்கேருந்து, மக்காவிலேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போகுது. அவங்க எப்போ திரும்ப வருவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அந்த பயண கூட்டத்தை இந்த இடத்தில் பார்த்தேன், அவர்கள் சரியாக இன்ன தேதிக்கு மக்காவுக்கு திரும்ப வந்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். திரும்ப அவங்க வர்றாங்க, அந்த பயண கூட்டம் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதே தேதியில் மக்காவுக்கு வருகின்றார்கள். அந்த மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று உங்களை இந்த இடத்துல இந்த தேதியில் பார்த்தோம்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் அந்த தேதியில் நாங்கள் அந்த ஊரில் தான் இருந்தோம் அப்படின்ட்டு அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கும், பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய அந்த புனித பயணமாக இருக்கக்கூடிய மிஅராஜ் பயணத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழைத்து சென்றார். இது குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து மிஅராஜிலே அப்படி என்ன பெரிய ஆச்சரியத்தை கண்டார்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய பதில், லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தாட்சிகளை உங்களுக்கு அவர் விளக்கி சொன்னால் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவற்றில் சிலவற்றை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விளக்கி சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை மிஅராஜிலே கண்டார்கள். அந்த அத்தாட்சிகளில் ஒரு சிலதை மட்டும்தான் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். அவர்கள் பார்த்த அத்தாட்சிகள்
மனித சிந்தனையால் மனித அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்டுவிட்டு வந்தார்கள். சுவன நரகத்தை கண்டார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தார்கள். எல்லா மலக்குமார்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணத்திலே சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய அற்புதமாக, மிகப்பெரிய அருளாக மிஅராஜை வழங்கினான். அந்த மிஅராஜில் வைத்துதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை இந்த உம்மத்திற்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். மிஅராஜின் பரிசு இந்த உம்மத்திற்கான மிக சிறந்த, மிக உயர்ந்த பரிசாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை அவர்களுக்கு கிஃப்டாக, ஒரு பரிசாக இந்த உம்மத்திற்கு வழங்குகின்றார். இந்த மிஅராஜில் இருந்து நமக்கு பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கின்றது. முதலாவது படிப்பினை என்னவென்றால், எல்லா சூழ்நிலையும் உறுதியான நம்பிக்கை, முழுமையாக சரணடைதல். இஸ்லாமியர்களுடைய அடிப்படை குணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அடிபணிதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவுக்கு புலப்படுகின்றதா, புலப்படவில்லையா, இதை நம்பலாமா வேணாமா என்கிற ஆராய்ச்சிகள் இருக்கக்கூடாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுவன நரகம் இருக்கின்றது என்பதை சொன்னார்கள். சுவன நரகத்தை நம்ம பார்த்திருக்குமா? பார்க்கலாம். அல்லாஹ் இருக்கின்றான், அவன்தான் நம்மை படைத்தவன் என்பதை சொன்னார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மௌத்தா போனதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, சுவன நரகம் இருக்கின்றது, கேள்வி கணக்கு இருக்கின்றது, கலா கதிர் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டதைப் போல நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிஅராஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்ததற்கு பின்னால் காஃபிர்களின் ஒரு கூட்டம் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எடுத்துரைப்பதற்கு முன்னால் இருந்தே உற்ற நண்பராக இருந்தவர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற அன்று இரவிலே ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று விடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து காஃபிர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்ததை கதை விட்டுருக்கிறாரு, உங்களுடைய நபி என்று கேலியாக இஸ்லாமியர்களை பார்த்து கேளிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்கு வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் செல்கின்றது. சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், உங்களுடைய நண்பர் முஹம்மது சொல்கின்றார், நான் பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு இரவுல போயிட்டு வந்துட்டேன், மிஅராஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னென்னவோ வளர்ந்து இருக்கிறாரு, இதெல்லாம் நம்புறா மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, இதை சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா, இதை நபி தான் சொன்னாங்களா, முஹம்மது தான் சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், முஹம்மது தான் சொன்னாங்க அப்படின்னோடனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மைதான், அதில் துளி அளவும் பொய் இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது காஃபிர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த காஃபிர்களிடத்திலே, எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் பார்க்காத அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், சுவன நரகத்தை ஏற்றுக்கொண்டோம், மலக்குமார்களை ஏற்றுக்கொண்டோம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். எனவே இந்த மிஅராஜை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த இந்த மிஅராஜ் நிகழ்வை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா, இதுதான் ஈமான். அதனால் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரை சொல்லும் பொழுதே சித்தீக் உண்மையாளர் என்று சொல்கின்றோம். அவங்க பெயர் அபூபக்கர் தான். சித்தீக் என்ற புனை பெயர், பட்ட பெயர் வந்தது அவர்கள் இந்த மிஅராஜை முதலிலே ஒப்புக்கொண்ட மனிதர்.
எப்படி இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட மனிதராக இருக்கின்றார்களோ அதே போன்று மிஅராஜையும் முதலாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் அப்படி சொன்னாங்க அப்படின்ற பதிவு இல்லை. சில சஹாபாக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு. சில பேர் பதில் சொல்லல, ஆனால் ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக பதில் சொன்னது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மிஅராஜிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை சத்தியத்தை மறைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கு தெரியும், நாம் மிஅராஜ் போயிட்டு வந்த இந்த செய்தியை மக்களிடத்தில் சொன்னால் இதுக்கு முன்னாடி எதிர்த்து கொண்டிருந்ததை விட மிக அதிகமாக எதிர்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது நன்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கின்றான். அந்த அற்புதத்தை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும், அதை மறைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன பாதிப்புகள் வந்தாலும் சரி, ஒரு சத்தியத்தை எடுத்துரைக்கும் பொழுது மக்களிடத்திலே மறைத்தல் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தில் இருந்து உணர்த்துகின்றார்கள். ஃபஸ்தஅ பிமா துஅமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விதித்த கட்டளை இதுதான். நாயகமே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கின்றதோ அதை முழுமையாக மக்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள். நம்முடைய சொந்தக்காரர் தான், நமக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு தான், அவர் பாவம் செய்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சொல்வது நமது கடமை. அவர் ஹராமான காரியங்களிலே ஈடுபட்டால், அவர் நட்பு போனாலும் சரி, உறவே போனாலும் சரி, சத்தியத்தை மறைக்கக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியத்தை மறைத்தது கிடையாது. இவ்வளவு பெரிய மிஅராஜின் பயணத்தையே போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் மக்களிடத்திலே சொன்னார்கள். சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்ல, எல்லா மக்காவாசிகளையும் அழைத்து, தங்களை எதிர்க்கக்கூடியவர்களையும் அழைத்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்று. எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியத்தை மறைக்கக்கூடாது என்பதை நமக்கு இந்த மிஅராஜினுடைய பயணம் உணர்த்துகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் இருக்கக்கூடிய நற்பெயரை உங்களுக்கும் எனக்கும் தந்து கொள்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு